10ஆம் வகுப்புல இருக்க 3வது இயர்ல தமிழ்ல செய்யுள் பகுதியாக மனப்பாட பகுதியாக அமைந்திருக்க காசி காண்டத்தை பத்தி பார்ப்போம். காசி காண்டம் அப்படின்னா யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். காசி காண்டத்தை எழுதியவர் யாருன்னா அதி வீரராம பாண்டியர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அதி வீரராம பாண்டியர். இவர் பாண்டியன் தானே, எதுக்கு மன்னர் தானே, எதுக்கு நம்ம ஏன் புலவர் மாதிரி பாடலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்லாம் வரும். ஆனா அவர் பாண்டிய மன்னனாகவும் இருந்திருக்காரு, புலவராகவும் திகழ்ந்து விளங்கியிருக்காரு. மொத்தம் எத்தனை பாடல்கள்னா 2526 பாடல்களை எழுதியிருக்காரு. மொத்த உட்பிரிவு எத்தனைன்னா 100 உட்பிரிவுகளை கொண்டு அமைஞ்சிருக்கு. இவர் எந்த நகரத்தை சார்ந்தவராக இருக்காருன்னா கொற்கை நகரத்தை. எந்த நகரம்? கொற்கை நகரத்தை சார்ந்தவராக இருக்காரு. இவர் பாரம்பரியம் எதோடைய பாரம்பரியம்னா பாண்டிய மன்னர்களில் ஒருவராக இவர் திகழ்ந்திருக்காரு. அப்ப பாண்டிய மன்னராக தான் இவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவர் 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் எழுதிய நூல்கள் நைடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், காசி காண்டம். காசி காண்டம் அப்படின்றது தான் நம்மளுடைய தலைப்பு, இன்னைக்கு பாடத்தலைப்பு. காசி காண்டத்துக்கு வேறொரு பெயரும் இருக்கு. காசி காண்டத்துக்கு வேறொரு பெயர் என்னன்னா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெற்றி வேர்க்கை அப்படின்னும் இந்த நூலை புகழ்ந்து சொல்லுவாங்க. அதிவீரராம பாண்டியருடைய இன்னொரு பேர் என்னன்னா சீவலமாறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க குழந்தைகளே? சீவலமாறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உட்பிரிவு 100 உட்பிரிவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னால அது 2 வகைகளாக பிரிக்கலாம். பூர்வகாண்டம், உத்திரகாண்டம். பூர்வகாண்டம், உத்திரகாண்டம். பூர்வகாண்டம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளதுன்னா 41 பிரிவுகளை கொண்டுள்ளது. உத்திரகாண்டம் எத்தனைன்னா 59 பிரிவுகளை கொண்டுள்ளது. மொத்தமா பார்த்தாதான் நம்மளுக்கு எத்தனைனா 100 உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. எத்தனை பாடல்கள் சொன்ன? 2526 பாடல்கள். கரெக்டா சொல்லிட்டீங்களே, சூப்பர். இப்போ இந்த டாபிக்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா விருந்தினரை பத்தி தான் பார்க்க போறோம். விருந்தினர்னா யாரு? நம்ம வீட்டுக்கு வரவங்களா? வீட்டுக்கு வரவங்க தான் நம்ம இந்த காலத்துல விருந்தினர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா முற்காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா விருந்தினர் அப்படின்னு சொன்னா யாரு சொல்லுவாங்கன்னா வீட்டுக்கு நம்ம நண்பர்களாகவும் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்களாகவும் உறவினராகவும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லாம யாருங்க வருவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா புதுமையாக ஒருத்தவர் வருவார்கள். புதுமையாக நம்ம வீட்டை நாடி வருவார்கள். அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வீட்டின் முன்பக்கத்துல முன்னாடி என்ன பண்ணுவாங்க, திண்ணையெல்லாம் அமைச்சு வச்சிருப்பாங்க. திண்ணையெல்லாம் அமைச்சு வச்சுட்டு போறவங்க வரவங்களாம் உட்காந்துட்டு போவாங்க. இப்ப நம்ம காசி காண்டத்துடைய விரிவாக்கத்தை நம்ம பார்க்கலாம். காசி காண்டம் அப்படின்னு காசி காண்டத்தை எழுதியவர் யாருன்னா அதி வீரராம பாண்டியர். காசி காண்டத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெற்றினால என்ன? ஜெயிக்கிறது தான் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெற்றியை பத்தி பேசுவோம் செய்யறாங்க இந்த நூல்கள்ல. வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதி வீரராம பாண்டியரை சீவலமாறன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துவதற்காக சூற்ற பெயர் தான் சீவலமாறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் எந்த நாட்டை ஆட்சி புரிந்தார் அப்படின்னு பார்த்தா கொற்கை நகரத்தை தான் ஆட்சி புரிந்தார். எந்த நகரத்தை ஆட்சி புரிந்தார்? கொற்கை நகரத்தை ஆட்சி புரிந்தார். இவர் எழுதிய நூல்கள் நம்ம பார்த்தோம். அதுல என்னன்னா 2526 நூல்களும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. 2 பிரிவுகள் என்னென்ன குழந்தைகளே? பூர்வகாண்டம், உத்திரகாண்டம். பூர்வகாண்டத்துல எத்தனை பிரிவு இருக்கு? 41 உட்பிரிவுகள் இருக்கு. உத்திரகாண்டத்துல எத்தனை பிரிவு இருக்குன்னா 59 உட்பிரிவுகள் இருக்கு. மொத்தமா பார்த்தா எத்தனை நூல்கள் இருக்குன்னா 100 உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல நம்ம புகழ்ச்சியாக ரொம்ப பாராட்டப்பட்ட நூல்கள் என்னன்னா நைடத நூல் ரொம்ப புகழ்பெற்ற நூல். உங்களுக்கு தெரியும், நைடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், மகாபுராணம். அதை கொஞ்ச நேரம் கவனிங்க பிள்ளைகளே. அதுக்கப்புறம் நம்ம அதோடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். விருந்தினராக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்திர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்ற அவன் தன் அழகுற இருத்தல், போகுமெனில் பின் செல்வதால் பரிந்து நின் முகமன் வழங்கல். இவ்வெண்பான் காசி காண்டம். விருந்தினராக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்திர நோக்கல்,
வருக என உரைத்தல். எழுதல் முன் மகிழ்வன செப்பல். பொருந்து மற்ற அவன் தன் அழகுற இருத்தல். போகுமெனில் பின் செல்வதால் பரிந்து நன் முகமன் வழங்கல். இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம அதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம கருத்தை நம்ம பார்க்கலாம். விருந்தினராக ஒருவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வரவேற்கணும். முதல்ல ஐயோ ஏன்டா இது வந்துச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம இது வந்தனால நம்மளுக்கு வேற சோறு வேற போட மாட்டாங்க, நம்மளை சரியா வேற கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்பெல்லாம் இருக்கோம். ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்கன்னா, விருந்தினர் முதல்ல வந்தாங்கன்னா புன் சிரிப்போட எப்படி இருந்திருக்காங்க? புன் சிரிப்புனா என்னன்னா, நல்ல சந்தோஷமா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்மள வரவேற்கும் விதமாக இருந்திருக்காங்க. விருந்தினராக ஒருவன் எதிரில் நிக்கிறாங்கன்னா என்ன ஆகணும்? ஷாக் ஆகணும், வியந்து நிக்கணும். நம்ம சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வியந்து நின்று இனிமையா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இனிமையான என்ன? ஐயோ இனிமையா சொல்லிட்டாங்க, என்ன சொல்றாங்கன்னே தெரியலையே. இனிமையானா அவர்களை பற்றி, அவர்கள் உடல்நலத்தை பற்றி, அவங்க குடும்பத்துல இருக்கவங்களை பத்தி நம்ம இனிமையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருந்திர நோக்கல். திருந்திர நோக்கல் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கருத்து கிடையாது. பார்த்துட்டு அவங்களை நல்லபடியா எதிர பார்க்கறதுக்கே ஒரு திறமை வேணும். கண்ணை பார்த்து பேசுறதுக்கே ஒரு திறமை இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணை பார்த்து நல்லபடியா வந்திருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு அழைத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. மகிழ்வாக செப்பல். செப்பல்னா என்னன்னா, செப்பல் அப்படின்னு சொல்றது இப்போ தெலுங்கு மொழியில செப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பல்னா என்னன்னா சொல்லுதல் தான் பொருள். இப்போ தமிழ் மொழியில இருந்து பிரிந்த நூல்கள் தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ற மொழிகள்லாம் பிரிந்தது. நம்மளுடைய மொழி தான் செப்பல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப யாருமே செப்பல் அப்படின்னு சொல்றது இல்லை. செப்பல்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? காலணி நினைச்சுக்கிறாங்க. செப்பல்னா என்னன்னா தமிழ் மொழியில சொல்லுதல் அப்படின்ற பொருள். மகிழ்வாக சொல்லுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொருந்து மற்ற அவன் தன் அழகுரை இருத்தல். அவர்கள் வந்த உடனே தண்ணியெல்லாம் கொடுத்து வரவேற்று உட்கார வைக்கணும், அமர வைக்கணும். அமர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஐயோ இதுக்கு வேற சோறு வேற போடணும், எங்க அம்மாவே எனக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு வச்சிருப்பாங்க, இல்லை இவங்களுக்கு சோறு போட்டு எனக்கு வேற மீதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இருக்கிற உணவை பகிர்ந்து நம்ம உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. ஆனா விருந்தாளி வந்தா என்ன பண்றோம்? ஐயோ வந்துச்சா இதுக்கு வேற சோறு போடணும், வந்துட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இருக்க உணவை பகிர்ந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. போகுமெனில் பின் செல்லுதல் வேண்டும் அப்படின்றாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொன்னாங்கன்னா போங்க போங்க, வந்துட்டீங்களா, போங்க போங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? போகும்படி முதல்ல 4 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வரவேற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை 4 அடி முன்னாடி சென்று வரவேற்கணும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. போகுமெனில் அப்படின்னா போகிறப்ப 8 அடி. 8 அடினா உங்களுக்கு தெரியும், 4 அடி தான் 8 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள 8 அடி அவங்கள முன்னாடி அனுப்பி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, திரும்பி இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி அதுதான் இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம யாரோ வந்திருக்காங்க, அம்மாவுடைய ஃப்ரெண்டு தானே வந்திருக்காங்க, உறவினர் தானே வந்திருக்காங்க, நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நம்மளாம் உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ என்ன ஆகும்னா அம்மாவுடைய பேர் தான் கெட்டு போகும். என்னம்மா பொண்ணை வளர்த்துருக்கா, என்னம்மா பையனை வளர்த்துருக்கா, ஒருத்தவங்கள்ட்ட பேச கூட தெரியல, இவ போயிட்டு ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு தான் இழிவாகவோ பேசுவாங்க. அப்படிலாம் நம்ம எப்பவுமே இருந்துடக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது சில நேரத்தில் எடுத்துடலாம், ரொம்ப நாள் ஆகும். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கெட்ட பேர் உடனே எடுத்துடலாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நம்ம நடந்துக்கிற முறையை வச்சுதான் நம்ம ஒழுக்கமானவங்களா நல்ல முறையில நடந்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திரும்பி இதோடைய பாடல் திரும்பி ஒரு தடவை படிக்கிறேன், நல்லா கவனிங்க, பார்க்கலாம். விருந்தினராக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்திர நோக்கல் வருக என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்ற அவன் தன் அழகுற இருத்தல், போகுமெனில் பின் செல்வதால் பரிந்து நன் முகமன வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்தினராக ஒருவர் வந்தா என்ன பண்ணணும்? வருக அப்படின்னு உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவர்கள் வந்தோடனே நன்மொழியில பேசணும், நல்ல வார்த்தைகளை நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தை பத்தி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவர்களை நேரில் பார்த்து அவர்களை கண்களை பார்த்து பேசணும், வருக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகிழ்வான சொற்களை செப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்பல்னா என்ன? சொல்லுதல். மகிழ்வான சொற்களை, காதுக்கு இனிமையான சொற்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கள் வந்துட்டாங்கன்னா அவர்கள் அருகிலேயே உட்கார்ந்து அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? விருந்தாளி வந்தா தண்ணி முதல்ல கொடுப்போம். தண்ணி முதல்ல கொடுத்துட்டு அமர வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி உபசரிப்போம்ல, அதை மாதிரி உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் போலாமா? அடுத்த லைன்ல என்னன்னா, அவங்க விடை பெறேன், அவங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய பின் சென்று அவங்களோட கொஞ்சம் தூரம் சென்று வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை பத்தி எதுனா டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணி, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எனக்கு கேளுங்க. என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹோம்ஒர்க்கை செஞ்சு அனுப்பிச்சிருங்க.